தமிழ்ல ஒரு அப்ரிவேஷன் உண்டு, சோ சே சு. சோ சே சுனா யாருக்காவது தெரியுமா? சோ சே சு, சொந்த செலவுல சூனியம் வைக்கிறது, அதுதான் சோ சே சு. அதாவது ட்ரக் அப்படிங்கிறது வந்து நம்மை நாமே அழித்து கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் முதல்ல. ரெண்டாவது, நம் சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அந்த ட்ரக். இதுக்கு வந்து நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாரும் ஆடி பாடி மகிழ்ந்து இருக்கணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா நம்ம ஆட்டத்திலேயோ பாட்டத்திலேயோ மகிழ்ச்சியிலையோ நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கோ நம்முடைய உடலுக்கோ எந்த தீங்கும் வரக்கூடாது. நம்மளுடைய நாட்டுல பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளையும் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நம்ம நாட்டுல பெண்கள் மீதாக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளும் சாதாரணமா கையை நீட்டி அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அதை சாதாரணமானு சொல்லக்கூடாது, கையை நீட்டி அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு வன்புணர்ச்சி வரைக்கும், ரேப் வரைக்கும், அதுக்கான காரணம் எடுத்து பாத்தீங்கன்னா மது, ட்ரக் ரெண்டு தான் அடிப்படை காரணம். இப்ப நம்ம எல்லார் வீட்லயும் அம்மா அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. நம்ம அம்மா, நம்ம அக்கா, நம்ம தங்க, நம்ம வீட்டுல அவங்க எல்லாம் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி தானே ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல. அப்படி இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த புகை, இந்த போதை வஸ்துக்கள், இந்த மதுவில இருந்து ஒட்டுமொத்தமா நம்ம சமுதாயம் வெளியே வரணும். நீங்க கேட்டீங்க, அவர் கேட்டாரு, ரெண்டாவது கேட்டாரு, போதை நிறைய இருக்கு, அதை ஏதாவது அழிக்கிறதுக்கு மருந்து இருக்கா? ஒரு போதையில் சிக்கிய ஒருத்தரை மீட்டெடுக்கலாம், அதுக்கு மிகச்சிறப்பான சிகிச்சை இருக்கு. இப்போ உங்களையே யாராவது ஒரு பையன் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு தெரிய வருதுன்னா, அது எந்த விதத்திலும் தயக்கம் இல்லாம சரியான மருத்துவர்கிட்ட உங்க ஆசிரியர் மூலமாவோ உங்க அப்பா மூலமாவோ இல்ல யாராவது ஒருத்தர் மூலமா கூட்டு போய் மருத்துவர்கிட்ட விட்டாங்கன்னா சரியா சிகிச்சை செஞ்சிட முடியும். அவன்கிட்ட போய் எப்படி பேசுறது, அவன்கிட்ட போய் நான் இதை போய் பேசுறதா, இல்ல எனக்கு நான் இதை எப்படி செய்ய, உங்களுக்கே ஒருத்தருக்கு பழக்கம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியலன்னா தயவு செய்து வெளிப்படையா மருத்துவர்கிட்ட போய் பார்த்துருங்க, நிச்சயமா உங்கள்ட்ட இருந்து வெளியே வந்துடும். அதே சமயத்துல ஒருபோதும் அதுக்குள்ள சிக்கல்ல போய் மாட்டவும் கூடாது. யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, டேய் ஒரு தடவை தான்டா லைட்டை யூஸ் பண்ணிப்பாரு அப்பதான் தெரியும் சந்தோஷம் அப்படின்னாங்கன்னா அவங்க ஒரு மிக கொடூரமான பாதைக்கு கொண்டு போறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் இப்போ அதுக்காக தண்டனை பெற்று சிறைச்சாலையில் இருக்கக்கூடியவங்க, நான் வந்து போலீஸோட சேர்ந்து அந்த மாணவர்கள்ட்ட எல்லாம் போய் பேசுறதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்பெல்லாம் பார்க்கும்போது கண்ணீரோடு அவன் அழுகிற விஷயம் என்ன தெரியுமா? தெரியாம பழகிட்டேன் சார், தெரியாம என் ஃப்ரெண்டு என்ன கொடுத்தான், நண்பர்கள் தான் கெடுத்திருக்காங்க, எனக்கு இப்படி சொல்வதற்கு யாரும் இல்லை அப்படின்னு அழுகையோடு சொல்லக்கூடியவரை நேரடியா காதால கேட்டிருக்கு. அதனால நண்பர்களே, தயவு செய்து முதல்ல எந்த சூழல்லையும் அதுக்குள்ள போய் அடிமைப்படாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், அது உங்களுடைய நரம்பை பலகீனமாக்கிறோம். ரெண்டாவது, ஆண்மைத்தன்மையை குறைச்சிடும். உங்களால ஒரு குழந்தை பேருக்குள்ள போக முடியாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியும், ஆனா பின்னாடி உன்னுடைய வாய் உலர்ந்து போயிடும், உன் நரம்புகள் பலகீனமாயிரும், உன்னுடைய ஆண்மைத்தன்மை குறைஞ்சிடும். ஸோ எந்த பொழுதிலும் இந்த போதைக்குள்ள போய் சிக்கவே கூடாது. மதுவும் புகையும் போதையும் ஒரே கோடு தான், ஒன்னு குறைச்சல் ஒன்னு கூடுதல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில சிக்கல் உண்டாக்கணும். இது ஒன்றும் நான் வந்து ஒரு பிரீச் பண்ற மாதிரி சொல்றது இல்லை, உங்க நண்பனாக உங்க கூட இருக்கிறவனாக நான் சொல்றது வந்து தயவு செய்தல மாட்டிடாது. ஏன்னா நிறைய நோயாளிகளை பார்த்து கொண்டே இருக்க உலகம் நோயால் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வாய்ப்புகளும் வசதிகளும் இந்த நாட்டுக்கு ஏகப்பட்டது வருது. நம்ம இந்த நாடு இன்னொரு 10 வருஷத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 நாடு தான் நமக்கு மேல இருக்காங்க. அந்த 3 நாடை தாண்டி நம்ம மேல வந்துருவோம். அமெரிக்கா, சீனா தான், ஜப்பான் கீழே போயிட்டான், ஜெர்மன் கீழே போயிட்டான், நம்ம தான் உயர இருக்கோம். அப்ப ஜப்பானை விட ஜெர்மனோட வந்த நம்ம நிச்சயமா சீனாவை விட அமெரிக்காவை விட உயரக்கூடிய இடத்துக்கு வந்துருவோம். நம்ம அத்தனை பேருக்கும் மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை எளிதாக வரும், கொஞ்சம் முயற்சி செய்தா வரும். அவ்வளவு தூரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த வாய்ப்பை நோக்கி நகரும் போது எனக்கு போதை பழக்கம் இருக்கிறது, நான் மது அருந்துவேன்னு சொன்னா அது அவ்வளவு ஒரு உங்களை எங்கேயும் போக விடாம கீழே தள்ளிடும். வாழ்க்கையினுடைய ஒரு ஓரத்துக்கு ஓரம் கட்டப்பட்டு மார்ஜினலைஸ்டு பீப்புளா மாறிடும். அதனால ஒருபோதும் உங்களுடைய நீங்க கேள்விப்பட்ட அந்த போதை எடுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட நண்பர்கிட்ட தயவு செய்து அவரை பிடிச்சு இழுது. ஒரு நண்பர்னா அதான் காரணம், நண்பர்னா இடி துரைக்கணும். ஏய் வேணாண்டா மச்சான் இது தேவையில்லை அப்படின்னு 2 ஆரஞ்சு கூட எடுத்து வரலாம், தப்பே இல்லை, அதுதான் நண்பன். மச்சான் நீ சாப்பிடுறியா நானும் வரேன் அப்படின்னா படுகொலிக்குள்ள நீங்க 2 பேரும் போறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் வேண்டாம். மீட்டெடுப்பதற்கு நிறைய மருத்துவம் இருக்கிறது.
சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். ஒருபோதும் அதை வந்து உங்களுடைய தீங்குக்கு கொண்டு போகாத அளவுக்கு பார்க்க முடியும். ஆனா அந்த வலி நிறைந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போறதை விட எந்த பொழுதிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிற ஒரு சிந்தனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பாதையில பயணிங்கன்னு கேட்டுக்கிறேன்.